லைவ் அப்டேட்டு லைவ்ல இப்போ தான் நாமினேஷன் வந்து முடிஞ்சு. இதில் என்ன தெரியுங்க, நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். சௌந்தர்யா போட்டாவோ எவனுமே எடுத்து கசக்கலை. சௌந்தர்யாவை எவனுமே வந்து நாமினேஷன் வந்து பண்ணலை. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நாமினேஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ளே தான் வச்சு நாமினேஷன் பண்ண சொல்லுவார். இந்த தடவை அந்த ஃபோட்டோவை வந்து மடக்கி அப்படி தூக்கி எறிய சொல்லியிருக்காரு. அதில் சௌந்தர்யா படத்தை எவனுமே எடுக்கலை அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்து வந்து சௌந்தர்யா யாரை வந்து நாமினேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா மஞ்சுரி இருக்காங்களா, மஞ்சுரியை விஷாலையும் பண்ணியிருக்காங்க. எப்படி விஷாலை வந்து சொன்னது வேறு லெவலில் இருந்துச்சு. விஷால் வந்து நடிக்கிறான், அவன் அப்படியே நடித்தே வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறான். நடிக்கிறது தான் அவனுடைய பிளான். என்டர்டெயின்மெண்ட் மாதிரி வந்து வேஷம் போடுவான். அவன் வந்து ஒரு மார்க்கமாக நடிச்சுக்கிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கான்னு. விஷால் வந்து ஒரு நடிக்கிறான். அவனோட உண்மையான கேரக்டரே இது கிடையாது. அவன் உண்மையான கேரக்டர் வெளியே வந்து விளையாடணும்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் வந்து விளையாடாமல் வந்து ஒரு டம்மி பீஸாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விஷாலை குத்துனது வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மஞ்சுரியை வந்து சொன்னாங்க, அதாவது ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை வந்து அதாவது ஒரு ஆள் வந்து இன்னொரு ஆளை ஓவர் சைடாக பண்ணி பார்த்துருப்போம். ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் ஓவர் சைடாக பண்ணி பார்த்துருப்போமா, அப்படி தான் என்ன பண்ணுறாங்க மஞ்சுரி வந்து ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் ஒரு விஷயம் வருது அப்படின்னா அந்த விஷயத்தில் அவங்க சொல்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து ஓவர் சைடாக பண்ணுறாங்க அந்த மஞ்சுரி அப்படின்னு சொன்னவங்க. அடுத்து இன்னொரு பாயிண்ட் வைக்கிறாங்க, அவங்க ஒரு தப்பை பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த தப்பை வந்து ஒத்துக்க மாட்டாங்க. பேசி 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 தப்பை ஒத்துக்காமல் அதை மழுப்பி குழப்பி அவங்க அந்த தப்புலேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு நேர்மையானவங்களே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சௌந்தர்யா வந்து என்ன பண்ணாங்க, வேறு லெவலில் வந்து சம்பவம் பண்ணாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாமினேஷனும் எழுதி வச்சுருக்கேன். ஆனால் அது சொன்னால் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. சும்மா தீபக் வந்து பார்த்திங்கன்னா சாச்சனாவையும் சிவாவையும் சொன்னார். இதில் சாச்சனா வச்சு நிறைய பேர் குத்துட்டாங்க. அதே மாதிரி மஞ்சுரியை வச்சு நிறைய பேர் குத்துட்டாங்க. சாச்சனா வந்து அருண் குத்துனார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அன்சிதா வந்து மஞ்சுரியை குத்துனாங்க. முத்துக்குமரன் வந்து ரயானையும் அன்சிதா வந்து குத்துனாப்புல. சாசனா வந்து மஞ்சுரியும் அன்சிதா வந்து சொன்னாங்க. ரைட்டு. அப்புறம் வந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும், இந்த குரூப் தான். தீபக் வந்து சாச்சனா, சிவா, ஜெஃப்ரி வந்து சாச்சனா. ஜெஃப்ரி சாச்சனா பண்ணிட்டு சொன்னது சூப்பராக இருந்துச்சு. ஆனந்தி வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒருத்தவங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.